கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிருபையாக நாம் இந்த நாளிலும் சபையாய் கூடி வந்து சிறு பிள்ளைகளுக்குரிய விபிஎஸ் நடக்கும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இலக்கணமான பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் என்று சொல்லி நம்முடைய சபையின் பிள்ளைகள் எல்லாம் தகப்பனாக இயேசு கிறிஸ்துவனுடைய போதகங்களை கேட்டு புத்தியை அடைந்து கொள்ளும்படியா சொல்லப்படுகிற பாடல்கள், கதைகள் எல்லாவற்றையும் கவனித்து ஆசீர்வதிக்கப்படும்படியாய் சபையின் பிள்ளைகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் பொறுப்படுத்தி நடத்த போறாங்க. ஜெபிச்சு ஜெபத்தோடு இதை ஆரம்பிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக உங்க நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாக எங்கள் சபையின் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே உங்களுடைய போதகத்தையும் உங்களுடைய புத்தியையும் தங்களுடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்ளும்படியா இந்த நாள் இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை ஆரம்பிக்கின்ற கிருபை செய்திருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதில் ஏறெடுக்கப்படுகிற பாடல்கள், நாடகங்கள், கதைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி கேட்கிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் பயன்படுத்தும். எல்லாவித நன்மைகளினால் நிரப்பும். தொடர்ந்து பிள்ளைகளுக்கு பங்கு பெற்று கர்த்தாவே உமக்குள் வளர உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட தேவனை கர்த்தர் இறங்கி கிருபை ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சின்ன பிள்ளைகள் வந்து பாட்டு அதை உனக்கு தந்திடுவார்.
ஆசீர்வாதம் பெற்றிடுவாய். கீழ்ப்படிந்து பார், நீ தயை பெறுவாய். ஆசீர்வாதம் பெற்றிடுவாய். இன்னொரு பாட்டு பாடலாமா? என்னுள்ளம் தேவன் வாழ் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நாடி பாடுவேன். எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன் வாழ் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நாடி பாடுவேன். எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஓகே, இன்னைக்கு இன்னையான கோல்டன் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? இன்னையோடைய பிபிஎஸ் உடைய தலைப்பு என்னன்னா இயேசுவின் பிள்ளைகள். இயேசுவின் பிள்ளைகள். இயேசுவின் பிள்ளைகள்னா யாரு? இயேசுவுக்கு பிரியமா நடக்கிறவங்க. இன்னைக்கு அதுக்கான வசனத்தை பார்க்கலாமா? நான் வசனம் சொல்லுவேன், அக்கா ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக 4 தடவை சொல்லுவோம், அதுக்கப்புறம் நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்லுவேன். ஓகேவா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்னொரு டைம் சொல்லலாமா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்னொரு டைம் சொல்லலாம், அதுக்கப்புறம் நீங்க முன்னாடி சொல்லணும். ஓகேவா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்ப பிரின்சி முன்னாடி சொல்லுவாங்க. வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் தலைப்பு பார்த்தீங்கன்னா இயேசுவின் பிள்ளைகள். இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்கள்? இயேசுவின் பிள்ளைகள் தேவ ஆவியினால யார் யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் இயேசுவின் பிள்ளைகள். தேவ ஆவினா யாரு? தேவ ஆவினா யார் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர். தேவ ஆவினா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியினால யார் யார் நடத்தப்படுறாங்களோ அவங்க மாத்திரம் தான் யாரோட பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். சரி, அப்போ இந்த உலகத்துல இன்னொரு ஆவி இருக்கு. அது என்ன தெரியுமா? வெரி குட். பிசாசனுடைய ஆவி. அந்த பேயோட ஆவியினால் நடத்தப்பட்டிருக்கல யார் பிள்ளைங்க?
நம்மளுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணாங்க? மரிச்சாங்க, சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டாங்க. அப்புறம் 3ஆவது நாள் என்ன பண்ணாங்க? உயிரோட எழுந்தாங்க. அந்த உயிரோட எழுந்த இயேசுவானவர் இப்ப எப்படி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரா என்ன செய்யறாரு? நம்மளோட இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணணும்? நம்முடைய இதயத்துல ஏற்றுக்கொண்டு அவரால் நம்மளுடைய நடக்கைகள் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாள் நம்மளுடைய நடக்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவருடைய நடக்கையா இருக்கணும். அப்படி நம்ம ஆவியானவருடைய நடப்புகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம யாருடைய பிள்ளைங்களா இருப்போம்? தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம். அவருடைய புத்திரரா இருப்போம். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க பைபிள்ல. நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சிங்காரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். புத்திரர்கள், புத்திரர்னா யாரு? பிள்ளைகள். அவங்களும் பிள்ளைங்க தான். அப்ப நாம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டா, அவருடைய வழியில நடந்தா நம்ம யாரு? அவருடைய புத்திரர்கள். நாம என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் பயப்படுறீங்கல்ல. ஏன் பயப்படுறீங்க? ஏசப்பா உங்களுக்குள்ள இல்லாததுனால. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல தனியா பாத்ரூம் போக பயப்படுறாங்க. சரியா? யாரெல்லாம் அப்படி பயப்படுறீங்கல்ல? ஒரு பள்ளியை பார்த்தா பயம், கரப்பா பூச்சியை பார்த்தா ஊரே குட்டிடுறாங்க. அப்படி பயப்படுறீங்கல்ல? நம்மளாம் அப்படி என்ன கூட பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. பயப்படுறவங்க ஏசப்பாவுடைய பிள்ளைகளே இல்ல. நாம பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அடிமைத்தனத்தின் ஆவிதான் என்னது? பிசாசுடைய ஆவி. நம்ம எதுக்குமே என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, அடிமையும் படக்கூடாது. சரியா? நம்ம தேவனுடைய ஆவினால நடத்தப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒருத்தங்க எப்படி இருக்காங்க? ஏசப்பாவுடைய ஆவினால நடத்தப்படுறாங்க. இன்னொருத்தங்க எப்படி இருக்காங்க? பிசாசுடைய ஆவினால நடத்தப்படுறாங்க. அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பிசாசுடைய ஆவினால நடத்தப்படுறத பார்த்து, இந்த பையன் இந்த பிள்ளை பேய் பிள்ளை, எப்பவுமே என்ன பண்ணுவா? தப்பான காரியத்தையே செய்வா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே ஏசப்பாவால நடத்தப்படுற பிள்ளை என்ன சொல்லுவாங்க? மற்றவங்க பார்த்து, இவ வெரி குட், நல்ல கேர்ள், எப்படி இருப்பா? நல்ல காரியத்தையே செய்வான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல சொல்லுவாங்க, மிஸ் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். சாட்சியா நம்ம ஏசப்பா பிள்ளைங்களை மாத்திரம் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். சாத்தான் பிள்ளைங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய ஆவினால என்ன செய்யணும்? நடத்தப்படணும். சரியா? இப்ப இந்த நாளுக்குரிய பாட்டை அக்காங்க பாடுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டி சொன்னதை கேட்டீங்களா? அதே மாதிரி இனிமே நம்ம பயப்படக்கூடாது. நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, அதனால நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. சரியா? இனிமே பயப்படாம இருக்கணும்னு இன்னைக்கான பாட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்ஷன் பார்க்கலாம். 2வது நாங்க பாடி ஆக்ஷன் பண்ணுவோம். 3வது நீங்களும் ஆக்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? மேக்கப் கொஞ்சம் கரைஞ்சாலும், ஹேர்ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும், பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல. மேக்கப் கொஞ்சம் கரைஞ்சாலும், ஹேர்ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும், பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல. ஆண்ட்ராய்ட் போன் இல்லைன்னா எனக்கு டென்ஷனே இல்ல. அதுல கேம் இல்லைனாலும் எனக்கு டென்ஷனே இல்ல. இசை எனக்குள்ள தான், so I டென்ஷனே இல்ல. இதை சேர்ந்து சொல்வோம் நாம் இயேசுவின் பிள்ளை. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹாஸ்டல் எனக்கு கெத்தில்ல, இசு இல்லா வாழ்க்கை இதில் அர்த்தமே இல்ல. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹாஸ்டல் எனக்கு கெத்தில்ல, இசு இல்லா வாழ்க்கை இதில் அர்த்தமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸை கிண்டல் பண்ணா எனக்கு டென்ஷனே இல்ல. ஸ்டைலா நான் இல்லைனாலும் எனக்கு டென்ஷனே இல்ல. இசு எனக்குள்ள தான், so I டென்ஷனே இல்ல. இதை சேர்ந்து சொல்வோம் நாம் இயேசுவின் பிள்ளை. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹாஸ்டல் எனக்கு கெத்தில்ல, இசு இல்லா வாழ்க்கை இதில் அர்த்தமே இல்ல. பாட்டு நல்லா இருந்துச்சா? அந்த பாட்டு நாங்க பாடுறோம், நாங்க பாடி இப்ப ஆக்ஷன் பண்றோம். சரியா? நாங்க பாடுறத நீங்க கத்துக்கோங்க. ஓகேவா? மேக்கப் கொஞ்சம்
கலைஞ்சாலும் ஹேர்ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும் பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல. மேக்கப் கொஞ்சம் கலைஞ்சாலும் ஹேர்ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும் பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல. ஆண்ட்ராய்ட் போன் இல்லனா எனக்கு டென்ஷனே இல்ல. அதுல கேம் இல்லனாலும் எனக்கு டென்ஷனே இல்ல. இயேசு எனக்குள்ளதான் சோ ஐ டென்ஷனே இல்ல. இதை சேர்ந்து சொல்வோம் நான் இயேசுவின் பிள்ளை. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர்ஸ்டைல் எனக்கு கெத்தில், இயேசு இல்லாமல் கையில அர்த்தமே இல்ல. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர்ஸ்டைல் எனக்கு கெத்தில், இயேசு இல்லாமல் கையில் அர்த்தமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணா எனக்கு டென்ஷனே இல்ல. ஸ்டைலானா இல்ல நானும் எனக்கு டென்ஷனே இல்ல. இயேசு எனக்குள்ள தான் சோ ஐ டென்ஷனே இல்ல. இதை சேர்ந்து சொல்வோம் நான் இயேசுவின் பிள்ளை. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர்ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்லாமல் கையில் அர்த்தமே இல்ல. மேக்கப் வந்து நம்மளுக்கு அழகில்லையா, ஹேர்ஸ்டைலும் அழகில்லையா. ஏசுபா பிள்ளைங்க வந்து அதை எதுவுமே முக்கியப்படுத்த மாட்டாங்க. நீங்க அப்படி இருக்கீங்களா? அப்படி இருக்க கூடாதுன்னு. எது இல்லைனாலும் நம்ம கவலைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். ஏசுபாடைய பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க, எதையும் வச்சு பெருமையும் பாராட்ட மாட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரியுமே நம்ம நடக்கலாமா? இன்னொரு டைம் மியூசிக் போட்டு பாடிடலாமா? Are you ready? Oh yes. எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க பாப்போம். மேக்கப் கொஞ்சம் கரைஞ்சாலும் ஹேர்ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும் பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல. மேக்கப் கொஞ்சம் கரைஞ்சாலும் ஹேர்ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும் பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல. ஆண்ட்ராய்ட் போன் இல்லைன்னா எனக்கு டென்ஷனே இல்ல. அதுல கேம் இல்லைனாலும் எனக்கு டென்ஷனே இல்ல. இயேசு எனக்குள்ள தான் சோ ஐ டென்ஷனே இல்ல. இதை சேர்ந்து சொல்வோம் நான் இயேசுவின் பிள்ளை. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர்ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்லா வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர்ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்லா வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணா எனக்கு டென்ஷனே இல்ல. இல்ல இயேசு எனக்குள்ள தான் சோ ஐ டென்ஷனே இல்ல. இதை சேர்ந்து சொல்வோம் நாம் இயேசுவின் பிள்ளை. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர்ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்லா வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல. பாட்டு நல்லா இருந்துச்சா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதை என்னன்னா, நம்ம வந்து வெளியில போய் விளையாடும் போது குரூப்பா கிரவுண்ட்ல போய் விளையாடுவோம்ல, அதே மாதிரி ஒரு ஊர்ல ஒரு பசங்கலாம் கிரவுண்ட்ல போய் விளையாடுனாங்களாம். அந்த குரூப்ல ரெண்டு பசங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு பையன் பேர் ஜான், இன்னொரு பையன் பேரு டேனி. இவங்க ரெண்டு பேர்ல ஜான் வந்து ஒரு நாள் அவங்க அப்பாட்ட டேப் கேட்டானா. டேப் உடனே அவங்க அப்பாவும் வாங்கி கொடுத்துட்டாங்களாம். அதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டி, பாடா எங்க அப்பா எனக்கு டேப் வாங்கி கொடுத்துருக்காங்க, இதுல கேம்லாம் ஏத்திக்கலாம், இதுல அது பண்ணலாம் இது பண்ணலான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னானா. இதை பார்த்த உடனே இந்த டேடிக்கும் ஆசை வந்துடுச்சான். நம்மளுக்கும் அப்படிதானே இருக்கும், ஒருத்தங்க வச்சிருந்தாங்கன்னா அது மேலே தானே ஆசை இருக்கும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? அந்த பையன் உடனே அந்த டேப் மேலதான் 24 hours அது மேலதான் நினைப்பான். நல்லா பைபிள் படிப்பான் அந்த டேனி, ப்ரேயர் பண்ணுவானா. அந்த டேப் மேல ஆசை வந்ததுல அதை விட்டு போச்சான். 2-3 நாள் பார்த்துட்டே இருந்தானா. அவனுக்கு ரொம்ப ஆசையா இருந்ததுனால சரி நம்ம அம்மா அப்பாட்ட கேட்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பாட்ட வெயிட் பண்ணி, அவங்க அப்பா ஆபீஸ் போயிருக்காங்க, வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தானா. அவங்க அப்பா வந்தோடனே ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு, டாடி இந்த மாசம் 10ஆம் தேதி என்ன நாள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அவங்க டாடி, என்ன நாள்டா தெரியலையே, யோசிச்சு சொல்லுங்க டாடி அப்படின்னு. அவங்க அப்பா, உன் பர்த்டே தானே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன் சொன்னானா, ஆமா டாடி அன்னைக்கு என் பர்த்டே தான், எனக்கு கிஃப்ட் வாங்கி தருவீங்களா? சொல்லுப்பா, ஆமா உனக்கு கிஃப்ட் வாங்கி தருவோம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்களாம். எனக்கு வந்து இந்த வாட்டி கிஃப்ட்ல ஒரு ஐபேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டானா. அவன் வந்து நார்மல் பேட் தான் வச்சிருந்தான், அந்த ஜானி நார்மல் டேப் தான் வச்சிருந்தான் ஜான். ஆனா இவன் ஐபேட் கேட்டான் அவங்க அப்பாட்ட. அவங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. 10 வயசு கூட ஆகல, இப்போ உனக்கு ஐபேட் வேணுமா அப்படின்னு நல்லா திட்டி அவனை அனுப்பி விட்டாங்களாம். அவன் வீட்டுல போய் அழுதுட்டே பெட்ல படுத்து தூங்கிட்டானான். மறுநாள் காலையில ஃபுல்லும் அந்த நினைப்பு எந்திரிச்சோடனே கனவுல கூட அவனுக்கு
அவங்களுக்கு அந்த டேப் ஞாபகம் தான் வந்துட்டு இருந்துச்சான். ஃபுல்லும் ஒரு வாரம் ஃபுல்லா அவங்க பேரண்ட்ட எதுக்கு எடுத்தாலும் அவங்க கூப்பிட்டா கூட எனக்கு பேட் வாங்கி தர மாட்டேங்களா, நான் வரமாட்டேன் அப்படின்னு வேணாம், எனக்கு வாங்கி தரணும் கொஞ்சம் கூலனே. அந்த பேட் எப்படி தெரியுமா இருக்கும் அப்படி இப்படின்னு அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு இது பண்ணானா. கொஞ்சம் ஒரு கட்டை தாண்டி பண்ணோடனே டாடி நீங்க நல்லா ரிச்சு தானே, பக்கத்து வீட்டு பிள்ளைங்களாம் புவர், ஆனா அவங்களே டேப் வச்சிருக்காங்க, எனக்கு மட்டும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. அப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு எவ்வளவு கேவலம் தெரியுமா. எல்லாம் சொல்றாங்க அவங்க அப்பா ரிச்சு தானடா, அப்புறம் ஏன் நீ வாங்க மாட்டேங்கிற, நாங்களாம் வச்சிருக்கோம் பாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் போய் சொல்லிட்டான் அவங்க அப்பாட்ட போயிட்டு. அவங்க அப்பாவுக்கும் உடனே அவனை ஐஸ் வச்சுட்டாங்களா, அவன் வந்து அவங்க அப்பா ஐஸ் வச்சுட்டான். நீங்க நல்லா பணக்காரங்க தானே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, நீங்க ஏன் வாங்கி தர மாட்டேங்கிறீங்கன்னு. உடனே அவங்க அப்பாவும் இவன் தொல்லை தாங்க முடியலன்னு வாங்கி கொடுக்குறாங்க. சரி உன் பர்த்டே அப்பா வாங்கி தரேன்னு. ஆனா ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீ அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அவனும் சரி டாடி அப்படின்றானா. அவங்க டாடி வந்து அவனுக்கு அதை வாங்கி கொடுத்தாங்களா அவங்க பர்த்டே அப்போ. ஆனா அவன் ஃபர்ஸ்ட் 1 வீக் நல்லா வச்சிருந்தானா அந்த டேபை, வேற எதுக்கு யூஸ் பண்ணாம கிறிஸ்டியன் சாங் கேட்டு எந்த தப்பான பழக்கத்துக்கும் அதுல போகாம அவன் ஸ்கூல் மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருந்தானா. 2வது வாரம் அவன் ஃப்ரெண்டு சொன்னான்னு, நீ டேப் வாங்கிட்டல, என்னோட காஸ்ட்லியான டேப் வாங்கியிருக்க, அப்ப எதுக்கு நீ கேம்ஸ் எல்லாம் ஏத்தாம இருக்க, கூட நான் ஏத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து விளையாட போகும்போது அப்பா அம்மாட்ட கேட்காம எடுத்துட்டு போயிட்டானா. அவங்க அப்பா அம்மா சொன்னாங்களா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டக்கூடாது, ஒழுங்கா வீட்டுல மட்டும் வச்சுக்கணும். ஆனா இவனுக்கு அதுக்கு தானே மெயினாவே வாங்கினா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டணும், சீன் பண்ணணும்னு வாங்கினா. உடனே இவன் கொண்டு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டினானா. காட்டினோடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்கு கேம்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாங்களாம். எல்லா கேம்ஸ், சினிமா, மூவி, சாங்ஸ். இவன் நல்ல கிறிஸ்டியன் பையன், மத்தவங்களாம் ஹிந்துஸ். இவனை வந்து வேற வழிக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுனால அப்படின்னு நினைச்சு அவனை அந்த இதெல்லாம் ஏத்தி கொடுத்தாங்க அவனுக்கு. அவனும் என்ன தெரியுமா பண்ணா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் நமக்கு மனசு பூசிச்சு இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சாட்டிங்லேயே லைன்ல வந்து டேய் என்னடா நீ இன்னும் விளையாடாம இருக்க, சீக்கிரம் வாடா அப்படின்னு வந்து அவங்க 2 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அந்த மூடு அதுல போயிடுச்சு. எல்லாரும் தூங்கினோடனே நைட் அவன் ரூம்ல போயிட்டு இந்த கேம் விளையாடுவான். அதுலயே அவன் அடிக்டானதுனால எப்பவுமே எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான். இந்த வாட்டி எல்லாத்துலயுமே ஃபெயிலு, 10 மார்க்குக்கு பிலோவா தான் வாங்கியிருந்தான். உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு கோவம், அவங்க டீச்சர் நல்லா பிடிச்சு திட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவும் 2 நாள் அவன்கிட்ட பேசல. அவன் உடனே ஏசப்பாட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டு எனக்கு நான் பண்ணது தப்பு தான் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் அந்த டேபை கொடுத்தானா. எனக்கு இனிமே இது வேணாம் டாடி, இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டானா. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்களா, இல்லப்பா நீனே வச்சுக்கோ, ஆனா இதுல எந்த கெட்ட காரியமும் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்ல தான் நீ வச்சுக்கணும். ஏசப்பாட்ட போய் ப்ரேயர் பண்ணியா, மன்னிப்பு கேட்டியா, கேட்டேன் டாடி அப்படின்னு சொன்னான். இனிமே நீ நல்ல பிள்ளையா இருக்கணும்னு அப்படின்னு சொன்னாங்க. அவன் அதை கேட்டு அன்னையில இருந்து அவன் நல்ல பிள்ளையா இருந்தானா. அதை வந்து ஒரு லிமிட்டா எடுத்து பார்த்து ஒரு லிமிட்டா இது பண்ணானா. இந்த கதையில என்ன புரிஞ்சுச்சு, நம்ம அடம் பிடிக்க கூடாது, அடுத்தவங்க வச்சிருக்கிறத பார்க்க கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இப்ப நம்ம டிவி பாக்குறோம், கேம் விளையாடுறோம், எல்லாத்துக்கும் நம்ம அம்மாவை வந்து படிக்க சொல்றாங்க, இல்லைன்னா போய் விளையாட சொல்றாங்க, அதை கேட்காம உட்கார்ந்துகிட்டே இருப்பீங்க. அப்ப என்னாகும், நம்ம கண்ணு பாதிக்கப்படும். நம்ம கண்ணு வந்து கூடிய சீக்கிரமே கண்ணாடி போட வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால ரொம்ப டிவி பார்க்க கூடாது. ஒரு 1 hour அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுட்டு அதுபடியே நடங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் நல்லதா இருக்கும். பைபிள்ல சொல்லியிருக்கு, அடுத்தவங்க பொருளை இச்சைக்க கூடாதான். அதே மாதிரி ஒருத்தவங்க வச்சுக்காங்கன்னா எனக்கு அது வேணும், எனக்கு அந்த வாட்ச் மாதிரி வேணும், எனக்கு அந்த வாட்ச் வேணும் அப்படிலாம் பார்க்க கூடாது. ஓகேவா? இந்த கதையில இருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்போம். அந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் அந்த டேப் வாங்க பையன் பேர் என்ன? செகண்ட் கொஸ்டின், அதுக்கு ஆசைப்பட்ட பையன் பேர் என்ன? தேர்ட் கொஸ்டின், அவ அந்த டேப்ல என்ன பண்ணா? இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல அனுப்பி விடுங்க. அது அந்த கரெக்டா இருந்தா உங்களுக்கு ஒரு பெரிய gift காத்துட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே பாய். இப்போ நம்ம ஆன்ட்டி வந்து நமக்கு தொடர் கதை சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்ஷன் சாங் பார்த்தோம்ல, அது ஒரு டைம் பாடிடலாமா? ஆக்ஷன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு டைம் அந்த பாட்டு பாடலாமா? பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட். மேக்கப் கொஞ்சம் கலஞ்சாலும், ஆசல் கொஞ்சம் கலஞ்சா, பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல. மேக்கப் கொஞ்சம் எனக்கு
எனக்கு டென்ஷனே இல்ல, இயேசு எனக்குள்ளதான் so டென்ஷனே இல்ல. இதை சேர்ந்து சொல்வோம் நான் இயேசுவின் பிள்ளை. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்ல வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்ல வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணா எனக்கு டென்ஷனே இல்ல, ஸ்டைலானா இல்ல நானும் எனக்கு டென்ஷனே இல்ல. இயேசு எனக்குள்ளதான் so டென்ஷனே இல்ல. இதை சேர்ந்து சொல்வோம் நான் இயேசுவின் பிள்ளை. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்ல வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்ல வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல. இப்போ மியூசிக்கோட பாட்டு போட்டு ஆக்ஷன் பண்ணிடலாமா? மேக்கப் கொஞ்சம் கரைஞ்சாலும் ஹேர்ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும் பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல. மேக்கப் கொஞ்சம் கரைஞ்சாலும் ஹேர்ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும் பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல. ஆண்ட்ராய்ட் போன் இல்லைன்னா எனக்கு டென்ஷனே இல்ல, அதுல கேம் இல்லைனாலும் எனக்கு டென்ஷனே இல்ல. இயேசு எனக்குள்ளதான் so டென்ஷனே இல்ல. இதை சேர்ந்து சொல்வோம் நாம் இயேசுவின் பிள்ளை. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்லா வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்லா வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணா எனக்கு டென்ஷனே இல்ல, ஸ்டைலா நான் இல்ல நானும் எனக்கு டென்ஷனே இல்ல. இயேசு எனக்குள்ளதான் so டென்ஷனே இல்ல. இதை சேர்ந்து சொல்வோம் நாம் இயேசுவின் பிள்ளை. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்லா வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல. ஆன்ட்டி வந்து நம்மளுக்கு தொடர் கதை சொல்ல போறாங்க, ஓகேவா? அதுக்கான கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணணும், சரியா? ஆன்ட்டி முன்னாடி வாங்க. ஹாய், எப்படி இருந்துச்சு? டான்ஸ் நல்லா இருந்ததா? அக்காங்க நல்லா ஆடினாங்களா? சரி, ஓகே. இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கு பாத்தீங்களா? ஏசப்பா இல்லாத வாழ்க்கையில அர்த்தமே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில ஏசப்பா இல்லைன்னா அது ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை ஆயிடும். ஏசப்பா இல்லாத வாழ்க்கை ஒரு வெறும் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எப்படிங்கிறதே நம்மளால என்ன பண்ண முடியல, யோசிக்க முடியல. சரியா? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தொடர்கதை பார்க்க போறோம். தொடர்கதை எல்லாருக்கும் பிடிக்குமா? தொடர்கதை எல்லாருக்குமே பிடிக்கும். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு மிஷினரியை பற்றினதான கதையை பார்க்க போறோம். நம்ம இந்திய நாட்டுல தோன்றின ஒரு மிஷினரியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது சாது சுந்தர் சிங். சரியா? சாது சுந்தர் சிங் அவங்கள பத்தி ஒரு அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி தான் நம்ம இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கணும். சரியா? அந்த சாது சுந்தர் சிங்கிறவர் வந்து 1889 வருடம் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். அவர் எந்த ஊர்ல பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல உள்ள ராம்பூர் இந்த பகுதியில என்ன செஞ்சாரு, பிறந்தார். சரியா? அவருடைய அப்பா பேரு சர்தார் சர்சிங். சரியா? அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு விவசாயி. அவருடைய கடைசி பையனா தான் சாது சுந்தர் சிங் அவங்க பிறந்தாங்க. இந்த சுந்தர் சிங்கோட அம்மா பாத்தீங்கன்னா அவர் மேல ரொம்ப அன்பா வளர்த்தாங்க. அந்த எல்லா பிள்ளைங்களும் வளர்க்கறத விட சுந்தர் சிங்கை ரொம்ப நேசிச்சு வளர்த்தாங்க. ஏன்னா கடைசி பிள்ளை எல்லாருமே என்ன பண்ணுவோம், ரொம்ப அன்பா தான் வளர்ப்போம். அதே போல அந்த பையனை வந்து அந்த சுந்தர் சிங்கை வந்து ரொம்ப அன்பா வளர்த்தாங்க. எப்படிலாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அந்த அம்மா வந்து சுந்தர் சிங் அவரோட தாயார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்தி உள்ளவங்க. பக்தியோட அவரை வளர்த்தாங்க. எப்படின்னா காலையில எழும்பின உடனே அவங்களுடைய மத சடங்குகளை செஞ்ச பிறகுதான், அந்த ஆன்மீக காரியங்களை தேடினதுக்கு அப்புறம் தான், அதுல கிடைக்கிற ஆன்மீக ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒழுங்கோட வளர்த்தாங்க. ஒரு சீக்கிய மதத்துல இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளவு ஒரு ஆன்மீகத்துல
இருந்தாங்க. அதனால இந்த சுந்தர் சிங் வந்து ஆன்மீகத்திலே தான் வளர்க்கப்பட்டார். அந்த அம்மா என்ன நினைச்சு வளர்த்தாங்க, சீக்கிய மதத்துல ஒரு பெரிய சாதுவா சுந்தர் சிங் வரணும், நம்மளுடைய மதத்தை ஸ்தாபிக்கிறவரை வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப வாஞ்சியோட அவரை வளர்த்து வந்தாங்க. இந்த சாது சுந்தர் சிங் அவர்களும் என்ன பண்ணாங்க, ரொம்ப பக்தியா வளர்ந்தாங்க. அவங்க அவங்க எவ்வளவு அவங்களுடைய பாரம்பரிய வழக்கத்தின்படியே எல்லா காரியங்களையும் செய்து சமய வழிபாடுகளை முடித்துதான் என்ன செய்வாங்க, காலை சாப்பாடே சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது கதை கேக்குறீங்களா, கதை கேளு. அப்போ அந்த சாது சுந்தர் சிங் வந்து ரொம்ப பக்தியா வளர்ந்ததுனால அவர் வந்து 7 வயது இருக்கும் போதே பக்தி நூல்கள் எல்லாம் என்ன செய்வாரு, படிப்பாரு. படிக்கிறது மாத்திரம் இல்ல, பகவத்கீதையெல்லாம் என்ன பண்ணாரா, மனப்பாடம் பண்ணாரா. நம்ம பைபிள் வேர்ட்ல மனப்பாடம் பண்ணோம்ல, அது ஜீவனுள்ள வார்த்தை, அதை நம்ம மனப்பாடம் பண்றோம். அதே போல அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவருக்கு 7 வயதுலாம் என்ன பண்ணாங்க, பகவத்கீதை என்ன செஞ்சாராம், மனப்பாடம் பண்ணாராம். அவர் வந்து அப்படி பக்தியோட வளர்க்கப்பட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னால என்னாச்சுன்னா, அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, இறந்து போயிட்டாரு. இறந்து போனோடனே இவருக்கு வந்து அது ரொம்ப பாதிச்சிருச்சு. அவர் வந்து அவருக்கு அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அதனால அவருடைய இறப்பு வந்து இவர் என்ன செஞ்சுச்சு, ரொம்ப பாதிச்சிருச்சு. சரி, அப்போ என்ன பண்ணாரு, அந்த நாளுக்கு அப்புறம் அவர் இன்னுமே கூட கொஞ்சம் என்ன செஞ்சாரு, கடவுளை தேட ஆரம்பிச்சாரு. தேட ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாருன்னா, அவங்க வீட்டுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம், எல்லாரும் வெளியில போயிருக்கும் போது, யாரும் இல்லாத நேரத்துல என்ன பண்ணுவாராம், புக்ஸ் எல்லாம் படிப்பாராம். எல்லா புக்கையும் வாங்கி படிச்சாராம். பகவத்கீதை படிச்சிருக்கிறாரு, சீக்கிய மதத்துல உள்ள புக்ஸ், அப்புறம் குரான், இந்த மாதிரி எல்லா மத புத்தகங்களையும் படிச்சிருக்கிறார். படிச்சு அதுல ஏதாவது ஆன்மீக காரியங்கள் அவருக்கு இருக்குமா அப்படின்ட்டு ஆன்மீகத்துல ஒரு திருப்தியை காணணும், ஆன்மீகத்துல இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிலே என்ன செஞ்சாரு, தன்னை முழுதா ஈடுபடுத்தி கொண்டு அந்த ஆன்மீகத்துல எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், ஒரு நல்ல திருப்தியா இருக்கணும். ஏன்னா அவர் தேடின எதுலையுமே அவருக்கு என்ன செய்யல, அந்த திருப்தி கிடைக்கல. அந்த பாவ மன்னிப்பு, அந்தபடியான காரியங்கள், ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், இவ்வளவு கடவுளை தேடினாலும் அவருக்கு என்ன செய்யல, நம்ம இயேசு பிள்ளைங்களுக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி அந்த சந்தோஷம் சமாதானம் எல்லாம் அவருக்கு என்னது இல்லை. ஏன்னா அவர் உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ளல. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அங்க உள்ள அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 1889 வருடம் இவர் பிறந்தாரு. அந்த 18ஆம் நூற்றாண்டுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய தேசத்துல நிறைய மிஷினரிகள் வந்து என்ன செஞ்சாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு இருந்தாங்க. அந்த மிஷினரிகள் மூலமா அங்க என்ன செஞ்சாங்க, ஸ்கூல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மிஷன் ஸ்கூல்ல தான் என்ன பண்ணாரு, இந்த சாது சுந்தர் சிங் அவங்க என்ன செஞ்சாங்க, ஸ்கூல் ஆரம்ப பாடங்களை பள்ளியே படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வேத புத்தகத்தை என்ன செய்வாங்க, புதிய ஏற்பாட்டுல வசனங்களை சொல்லி கொடுப்பாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும் போது இவருக்கு வந்து பயங்கர கோபம் வரும். நம்ம புக்கில் உள்ள வார்த்தைகளை விடவா இது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் உள்ள வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு மூர்க்கம் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே சண்டை போட்டு புக்ஸ் எல்லாம் கீழே தூக்கி போட்டு என்ன செய்வாரு, ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுவாரு. அதனால அங்க இருந்து அந்த கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற எல்லா மாணவர்களுக்கும் இவர் என்ன செஞ்சாரு, ஒரு லீடரா மாறினாரு. அப்படியே அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அப்போ ஆங்காங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மிஷினரிகள்லாம் இப்போ வந்து நாம என்ன செய்யறோம், ஒரு சபையை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, தெருவா போய் இயேசுவை பத்தி என்ன சொல்லுவாங்க, சுவிசேஷம் சொல்லுவாங்க. ஆங்காங்கே மைக் வச்சு சொல்லுவாங்க, சின்ன கூட்டத்தை கூட்டி ஆங்காங்க இயேசுவை பத்தி சொல்லுவாங்க, புதிய ஏற்பாடெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு இடத்துல கொடுத்துட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி இடத்துக்கு இவர் போனார்னு என்ன பண்ணுவாரா தெரியுமா, அந்த புக்ஸ் எல்லாம் புதிய ஏற்பாடெல்லாம் என்ன செய்வார், வாங்கி கிழிப்பார். இந்த படத்தை பாருங்க, சாது சுந்தர் சிங் வந்து இருக்கிறார், என்ன பண்றாரு, புதிய ஏற்பாடெல்லாம் கிழிக்கிறார். அவ்வளவு ஒரு வேலை அவருக்கு. அப்படி அவர் வந்து அந்த கிறிஸ்தவ மதத்தை அவ்வளவு தூரம் எதிர்த்தாரு. அப்படி எதிர்த்துட்டு பைபிள் எல்லாம் கிழிக்கிறது, ஊழியக்காரங்கள் எல்லாம் ரொம்ப அவதூறு பண்றது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரியான காரியங்களை அவர் செய்துட்டு வந்தாரு. அதனால என்னாச்சுன்னா அவருக்கு ஒரு நிம்மதியில்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்போ என்ன பண்ணார்னா, அவர் வந்து எப்படியாவது நம்ம உண்மையான தெய்வத்தை என்ன செய்யணும், கண்டுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாரு, ரொம்ப நிம்மதி இல்லை. ஏன்னா அவர் இன்னும் உண்மையான தெய்வத்தை காணலான, நிறைய புக் படிச்சிருக்கிறாரு, ஆன்மீக காரியங்கள் ரொம்ப இதா இருக்கிறாரு. ஆனா அவருக்குள்ள என்ன செய்யல, ஒரு பாவ மன்னிப்புன்னு நிச்சயம் அவருக்கு என்னது இல்ல. ஒரு ஆன்மீகத்துல அவர் இன்னும் சரியான ஒரு திருப்திக்குள்ள வரல, ஒரு முழுமைக்குள்ள வரலங்கிறத அவர் உணர்ந்து என்ன பண்ணாரு, ஒரு நாள் அவர் ரூம்ல வந்து இன்னைக்கு உண்மையான தெய்வம்னா என்ன செய்யணும், அவர் வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணாரு. உண்மையான
உண்மையான தெய்வத்தை காட்டுறதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணாரு. அப்போ ஒரு நாள் ஜெபம் பண்றாரு பாருங்க, ஜெபம் பண்றாரு. இந்த படத்துல பாருங்க, ப்ரேயர் பண்றாரு. எப்படியாவது உண்மையான தெய்வத்தை இன்னைக்கு நான் கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு, அந்த ஊர்ல வந்து 3 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருமா, அந்த ட்ரெயின்ல என்ன செய்யணும், போய் விழுந்துடணும். அந்த பாருங்க ட்ரெயின் வருதா, அந்த ட்ரெயின்குள்ள போயிட்டு, தெரியுதா பிரின்சி, அந்த ட்ரெயின்ல போய் உண்மையான தெய்வம் எனக்கு இன்னைக்கு தெரியல, எனக்கு இன்னைக்கு வெளிப்படலைன்னா அந்த ட்ரெயின்குள்ள போய் என்ன செய்வேன், விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ சரியா 3 மணிக்கு அந்த ட்ரெயின் வரும். ப்ரேயர் பண்ணிட்டு தனியா அவரே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ திடீர்னால அவர் ரூம்ல என்ன ஆச்சு, ஒரு பெரிய வெளிச்சம், அவர் ரூம்ல பெரிய வெளிச்சம் பிரகாசிச்சது. அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே இவருக்கு என்னன்னே தெரியல. ஆனா அது யாரா இருக்குன்னு தெரியல. அதனால ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவருடைய சாயலை, ஏசப்பாவுடைய சாயல் என்ன செஞ்சது, அந்த வெளிச்சத்துல இருந்துச்சு. அப்போ அதுல என்னாச்சுன்னா, வெளிச்சத்துல இருந்தது இல்லாம அவருடைய கைகள்ல சிலுவையில ஏசப்பா வரைஞ்சாங்கல்ல, அப்ப கையில என்ன இருந்தது, காய் இருந்ததுல்ல, அந்த காய ஏசப்பா அந்த வெளிச்சத்துல காட்டினாங்க. அவர் சிலுவையில் பட்ட பாடுகளுடைய தரிசனத்தை என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல காட்டினாங்க. அதை பார்த்த உடனே இந்த சாது அதை காட்டினது மாத்திரம் இல்லாம ஏசப்பா ஒண்ணு சொன்னாங்க, நான் தான் உண்மையான கடவுள் தெய்வம், நீ என்னையே துன்பப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அந்த ஒளியில பேசினாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு பெரிய சமாதானம், உண்மையான தெய்வத்தை கண்டுபிட்டோங்கிற ஒரு பெரிய சமாதானம், ஒரு சந்தோஷம் கிடைச்சது. இதுதான் உண்மையான தெய்வம், நம்ம இது தெரியாம போயிட்டோமே, நம்ம பைபிள் எல்லாம் கிழிச்சிட்டோமே. ஆனாலும் அப்படி கிழிச்சு எரிஞ்சாலும் ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவரை சந்திச்சாங்க. பாத்தீங்களா, அதே போலதான் நாமும் இந்த நாட்கள்ல உண்மையான ஏசப்பாவை கண்டுக்கணும்னு நினைச்சா ஏசப்பா என்ன செய்வாங்க, நமக்கு தரிசனம் தருவாங்க. சரியா, அதே போல அவர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஏசப்பாவுடைய பக்திக்குள்ள ரொம்ப வேதத்தெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சாரு. பக்தியின் வாழ்க்கை என்ன செஞ்சாரு, வாழ்ந்தாரு. அந்த பக்தியில அவரை யாருமே என்ன செய்ய முடியல, சந்தேகத்துக்குள்ளேயோ எதுக்குள்ளேயுமோ கொண்டு வர முடியல. அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பேரு இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதன் மூலம் இவர் மேல ரொம்ப வெறுப்பு அவங்களுக்கு. எப்படியாவது அவனை வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த வழியில இருந்து கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணாங்க. ஆனாலும் யார் என்ன குழப்பம் பண்ணாலும் அவர் வந்து சிலுவையில பார்த்த அந்த தரிசனம் என்ன செஞ்சுச்சு, அவரை மனுஷங்களுடைய குழப்பத்துக்கெல்லாம் நீக்கி அவர் என்ன பண்ணுச்சு, கர்த்தருக்குள்ள ஒரு ஊழியத்தை கரெக்டா செய்ய வச்சது. இனி வர நாட்கள்ல என்ன பண்ணுவோம், நம்ம அவருடைய ஊழியம் எப்படி செஞ்சாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா, இந்த நாளிலும் நாம என்ன தலைப்பு பார்த்தோம், இயேசுவின் பிள்ளைகள். சரியா, அந்த வசனத்தையும் எழுதி என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேட்டுக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் பிரயோஜனமாக்கிக் கொள்ளுங்க. இப்போ ரைசியக்கா வந்து உங்களுக்கு ஒரு கிராஃப்ட் செஞ்சு காட்டுவாங்க. நீங்க வீட்டுல உள்ள நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை வச்சுதான் அவங்க செய்து காட்டுறாங்க. நீங்க ஈஸியா செய்யுங்க, அதை போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆன்ட்டி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து 3வது நாள் அப்போ வந்து இது ஃபுல்லும் முடிச்சுட்டு அதோட கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, ஓகேவா? ஆன்சர் எடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்த கிராஃப்ட்ல இந்த மாதிரி ஒரு அழகான ரேபிட் செய்யறது, கர்ச்சிப்பு ரப்பர் பேண்ட்ஸும் வச்சு ஈஸியா எப்படி செய்யலான்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரி ரேபிட் இந்த கச்சிப்பை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி மடிச்சு இந்த மாதிரி இந்த 2 பக்கமும் இப்படி வி ஷேப்ல இருக்கிற மாதிரி மடிச்சு வைக்கணும். அப்புறம் இதை 3ஆ இப்படி மடிக்கணும், இப்படி 3ஆ மடிக்கணும். 1
இருக்கிற இடத்த இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி 1 2 3 மூணா இப்படி மடிச்சுக்கணும். மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். 1 2 3. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யறதுனால ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்க ஸ்லோவா செஞ்சீங்கன்னா அழகா வரும் உங்களுக்கு. அதுக்கு மேல இப்படி ரப்பர் பேண்ட் ஒன்று போடணும். இதுக்கு இப்படி கீழே அப்புறம் இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை இதுக்குள்ள உள்ள விடணும். இதை இப்படி விரிச்சுட்டு இதை இப்படி உள்ள வைக்கணும். உள்ள வச்சு இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா மேல வந்து அந்த கோடு தெரியாது, மறைச்சிட்டு அழகா இருக்கும். இது இப்படி வச்சுட்டு இப்படி இருக்கு பாத்தீங்களா, இதை இப்படி மடிக்கணும். உள்ள இப்படி மடிச்சுட்டு அதுல ரப்பர் பேண்ட் போடணும். முன்னாடி ஒரு பார்ட் வரும், அத கால் மாதிரி மடிச்சு வைக்கணும். இப்படி கால் மாதிரி வந்துச்சுன்னா கூட விட்டுறலாம், இல்லைன்னா அதை மடிச்சு இந்த மாதிரி டூவா அப்படி உள்ள ஒரு ரப்பர் பேண்ட் வெளியில ஒரு ரப்பர் பேண்ட் அப்படி கூட போட்டுக்கலாம். அப்படி போட்டு காட்டுறேன். இந்த அக்கா இப்ப கண்ணு வாயெல்லாம் வரைவாங்க. இது மாதிரி ஒரு மார்க்கர் இல்ல பென்சில் எது வேணா எடுத்துக்கலாம். இல்லைன்னா கூட இந்த கண்ணெல்லாம் கடையிலே கிடைக்கலாம். அது உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஐஸ் எடுத்து அதுல ஒட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா கூட பேப்பர்ல டிரா பண்ணி அதுல ஒட்டி வச்சுக்கலாம். பாசிலாம் இருக்குல்ல, ட்ரெஸ்ல வச்சு தைப்பாங்களா, அதை கூட வச்சு ஒட்டி வச்சு இல்ல தச்சுக்கலாம். அது கூட கண்ணு மாதிரி அழகா தான் இருக்கும். ஃபாஸ்டா செஞ்சதுனால ஒரு மாதிரி இருக்கு, நீங்க ஸ்லோவா செஞ்சா உங்களுக்கு அழகா வரும். இந்த மாதிரி இதை செஞ்சு போட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்கண்ணே. ஓகே, பாய். இன்னொரு வாட்டி வசனம் சொல்லலாமா? ஆக்ஷனோட சொல்லலாமா? ஒரு டைம் மட்டும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே
நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8:14. ஓகே, இப்போ நம்ம பாஸ்டர் பிரேயர் பண்ணி முடிக்க போறாங்க. நாளைக்கு நாளைக்கு 2 நாள் இருக்கு, மறக்காம பாருங்க. இதே நேரத்துக்கு 10 o'clock 10:30 அந்த மாதிரி ஆரம்பிப்போம். பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. பிள்ளைகளாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்களாம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம்முடைய சபையின் பிள்ளைகள் எல்லாம் ஏசப்பாவுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அனுபவிக்கும்படியே அருமையான அக்காமார் உங்களுக்கு பாடல் கதை பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து ஏசப்பாவுடைய கதைகள் பாடல்களை பாடி ஏசப்பாவோடு நெருங்கி வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை, ஏசப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சரியா பிள்ளைகள் எல்லாம்? நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த VBS மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்து நடத்த முடியும். நம்ம ஏசப்பா பிள்ளைகளை வாழ்வதற்கு நம்முடைய ஆயுசு நாட்கள் முடிவு பரியந்தமும் நம் இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்குரிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்க முடியும். நம்ம ஜெபிப்போமா? இல்லை முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பெரிய கிருபையினால் இறங்கும் அருமையான சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் இந்த நாளிலும் கர்த்தாவே சபைக்கு வர முடியாத சூழ்நிலையிலும் இந்த ஆன்லைன் மூலமாக VBS கிளாஸ் அட்டன் பண்ண கிருபை செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம். இதில் சொல்லப்பட்ட எல்லா பாடல்கள் கர்த்தாவே, கதைகள், வசனங்கள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுடைய மனதில் நீ பதித்து பிள்ளைகள் கர்த்தாவே இருதயத்தின் மேல் வைத்து உம்மில் வளரும்படியான ஒரு பெரிய கிருபை உடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த விடுமுறை நாட்களை இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்மோடு சஞ்சரித்து இந்த விடுமுறை நாட்களில் உம்முடைய பலத்தை பெற்று கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற கிருபைகளையும் பாதுகாவலையும் ஆதரவையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தான். பங்கு பெறாத பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பெரிய கிருபையினால் அவர்களை நிரப்பும். உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக மாற்றும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக மாற்றும். இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய பெரிய கிருபையினால் நிரப்பப்பட்டு தங்களுடைய குடும்பத்தையே ரட்சிப்பின் வழியில் நடத்துகிற வல்லமையின் கருவிகளாக அந்த பிள்ளைகளுக்கு நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே உம்மை நேசித்து உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கிருபையைத்தார். முதலாம் நாள் கர்த்தாவே VBS ஆசீர்வதித்திர ஸ்தோத்திரம். பிறந்த மீதி இருக்கிற 2 நாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லா நன்மைகளினால் நிரப்பு நீரை பொருட்படுத்திக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எல்லா பிள்ளைங்களும் பெற்றோர் கீழ்ப்படிந்து நடங்க, வீட்டிலே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.